தெய்வமே தெய்வமே நீ என்னை அடிச்சுக்க தெய்வமே அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. பாடம் எடுத்தாரு, அவர் கேட்டுக்கிட்டாரு, நான் வச்சுக்கிறேன். நரேந்திர மோடி கிட்ட அநேகமா மன்னிப்பு கேட்டிருப்பாரு, அது தினமலருக்கு தெரியாமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாடு நான் நினைக்கிற நாட்டின் மீதெல்லாம் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்வதை தடுத்து நிறுத்த முடியாத கையாலாகாத தனத்தில் உலக நாடுகள் இருக்கு. இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் என்று இப்போ ஐநா பொதுசபையில் வாக்கெடுப்பு 149 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தார்கள். வீட்டோ பண்ணது அமெரிக்கா. தெற்கு ஆசிய நாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்த ஒரே நாடு இந்தியா. இப்படி வெட்டி பந்தா எதுக்கு? உண்மையிலே உங்களுக்கு மரியாதை இருந்ததுன்னா இப்படியெல்லாம் முட்டு கொடுத்து தூக்க வேண்டியதில்லை. சர்வதேச அரங்கில் இந்தியாவினுடைய மரியாதை குறைந்து கொண்டே போகிறது. விக்ரம் மிஸ்ரி சொல்றதுக்கு முன்னால அரை மணி நேரத்துக்கோ முக்கால் மணி நேரத்துக்கோ முன்னால டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ட்விட்டரில் போட்டார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆண்டு இறுதியில் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட போகிறீங்க. நான் சொல்கிறேன், சீனாவும் ரஷ்யாவும் இதில் டிசிசிவாக தலையிட்டால் அமெரிக்காவினுடைய அடாவடித்தனத்துக்கு ஒரு முடிவு. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா. இந்த ஈரான் இஸ்ரேலுடைய இந்த போர் பதற்றம்ன்றது கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பதட்டத்தை எல்லா நாடுகளுக்கும் ஏற்படுத்துகிறது. இதை தாண்டி இது அடுத்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒரு 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 ரைட் விங் ஆளு, ஒரு ஃபாசிஸ்ட் நேச்சர் உள்ள கட்சி என்ன செய்யும் என்பது உங்களுக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு நெத்தன்யாஹூ என்ன பண்ணிட்டு இருக்காரு? கொல்வதை தர்மம் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் G7 மாநாட்டினுடைய தீர்மானத்தை பார்த்தா இஸ்ரேல் தன்னை டிஃபெண்ட் பண்ணுவதற்கான உரிமை, எல்லா உரிமையும் இருக்குன்னு போடுறாங்க. இஸ்ரேலா இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஈரான், பாதிக்கப்பட்டிருக்கிறது காசா மக்களுடைய அந்த குழந்தைகள் அந்த உணவை வாங்கக்கூட முடியாமல் கை அப்படியே நடுங்கிறத பார்த்தா உங்களுக்கு ஈரக்கொலை நடுங்குது. ஆனால் அந்த பக்கம் ஒரு பகுதி நீங்கள் இந்த போரை நிறுத்துவதற்கு ஒரு நாடு நான் நினைக்கிற நாட்டின் மீதெல்லாம் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்வதை தடுத்து நிறுத்த முடியாத கையாலாகாத தனத்தில் உலக நாடுகள் இருந்து கொண்டு, இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் இந்தியா தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கு. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக காசாவில் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் என்று இப்போ ஐநா பொதுசபையில் வாக்கெடுப்பு 149 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தார்கள். ஏன்னா வீட்டோ பண்ணது அமெரிக்கா. தெற்கு ஆசிய நாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருந்த ஒரே நாடு இந்தியா. இந்தியாவினுடைய வரலாற்றை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்திருக்கு. பாலஸ்தீன தலைவர் யாசர் அராஃபத்தை ஒரு நாட்டினுடைய தலைவர் என்று அங்கீகரித்து தான் இந்தியா நடந்து வந்திருக்கு. டோட்டலாக இப்படி போய் நிற்கிற ஒரு நாட்டை நம்ம இப்போ பார்க்குறோம். அதனால தான் உங்களுக்கு என்னென்னா அண்டை நாடுகளில் யாரும் நண்பர்களே கிடையாது, உலக நாடுகளில் மோடியை மதிக்கிறதுக்கு ஆள் கிடையாது என்கிற நிலைமைக்கு சேர்ந்துருக்கிறோம். இது பட் ஒரு சோசலிஸ்ட் முகாம் என்று ஒன்று இருந்த வரைக்கும் சோவியத் யூனியன், அதே போல் சோசலிச முகாம் இருந்த வரைக்கும் உலகத்தின் எந்த நாட்டின் மீதும் யாரும் கால் வைக்கிறத சோசலிச முகாம் அனுமதிச்சதே கிடையாது. இங்கே பல பேரும் சோவியத் யூனியன் வீழ்ச்சியை கொண்டாடினாங்க, சோசலிச முகாம் தகுந்து போனதை கொண்டாடினாங்க. நீங்கள் வரலாறு நெடுக எடுத்து பாருங்கள். சோவியத் முகாம் ஒன்று உருவான பிறகு நீங்கள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வந்தால் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து போனால் இப்போ இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது அமெரிக்கா அனுப்பிச்சுன்னா பின்னாலேயே சோவியத் யூனியன் படையை அனுப்பிச்சது. இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு அமெரிக்கா படையை அனுப்பிடுச்சு, ஒரு ஆயுதம் தாங்கிய கப்பலை அனுப்பியிருக்கு. யாரும் அந்த கொஸ்டின் பண்ணலையே. எனவே இதில் என்னென்னா பொதுவாக மற்றவங்க சொல்கிறது எனக்கு ஒன்றும் கரெக்டாக தெரில. நீங்கள் சீனாவும் ரஷ்யாவும் இதில் டிசிசிவாக தலையிட்டால் அதில் ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கு இடையில நடக்கிற சண்டை இல்லை. எண்ணெய் வயல் எரிஞ்சால் என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் கச்சா எண்ணெய் கிடைக்கிறது கம்மியாக இருக்கா கூட இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக விலையை உயர்த்திடும்.
ஸோ உலகம் முழுவதும் பாதிக்கப்படும். எனவே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. எனவே நீங்கள் வந்து இந்தியாவை வந்து நீ வந்து போர் நிறுத்தத்துக்கு ஆதரவு அளிக்கணும்னு நம்ம எல்லாரும் கட்டாயப்படுத்தணும். அமெரிக்காவினுடைய அடாவடித்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோடு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் மேலே பேசி ஒரு பாடம் எடுத்திருக்காரு. ஒருபோதும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளில் அமெரிக்கா இனி தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, போர் நிறுத்தத்திற்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு பாடம் எடுத்ததாகவே பேசப்படுது. அதே தலைப்பு போர் நிறுத்தத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது அதான். இப்போவும் நீங்கள் காரண காரியங்களை பற்றி கவலைப்படாமல் நம்புறது, சரஸ்வதி ஆறு ஓடுதுன்னு நம்புறது மாதிரி, என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டு ஆள் சொல்லிட்டார்ல, அதனால் நம்ம நம்புவோன்னு சொன்னால் இதை நம்பலாம். பாடம் எடுத்தாருன்னு நீங்கள் தினமலர் அது 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 நம்மெல்லாம் எப்படி யோசிக்கணும், இதை எப்படி சொல்லணுங்கிறதுக்காக அவங்க அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. சொல்லுங்கள், நான் பாடம் எடுத்தேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன லாங்குவேஜ்? அதனால தான் உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தனும் இந்த மாதிரியான பத்திரிகைகள் இப்படி வந்து எழுதுறது, அது அந்த நாட்டில் இருக்கிறவன் பார்க்கும்போது இப்படி எல்லாமா எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. சரி, இவர் பாடம் எடுத்தார், அவர் கேட்டுக்கிட்டாரு, நான் வச்சுக்கிறேன். ட்ரம்ப் வந்து கையை கட்டி நரேந்திர மோடிக்கிட்ட அநேகமாக மன்னிப்பு கேட்டிருப்பார். அது தினமலருக்கு தெரியாமல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் வந்து பயந்துருப்பார் இவரை பார்த்தோன்னா. 56 இன்ச்சு விஸ்வகுரு இவரை பார்த்து. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் என்ன இருக்குன்னா, விக்ரம் மிஸ்ரி சொல்கிறதுக்கு முன்னால் அரை மணி நேரத்துக்கோ 3/4 மணி நேரத்துக்கோ முன்னால் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ட்விட்டரில் போட்டார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். டொனால்ட் ட்ரம்புக்கு இது எப்படி தெரிஞ்சது? சரி, அவர் தலையில்லை, நீங்கள் வந்து தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க. அப்போ முடிஞ்சோன்னு அவருக்கு சொன்னது யார்? 48 மணி நேரம் நடந்ததாக சொல்கிறாரு, உங்ககிட்ட சொன்னதாக சொல்கிறாரு. அவரை பார்த்தோன்னு நேரடியாக சொல்கிற ஃபோனில், அதுவும் ஃபோனில் சொல்கிற தைரியம் இருக்கிற நீங்களும் பேசலை அவரை சொன்ன உடனே. இப்போ நீங்கள் சொன்ன பிறகும் ஆமாம் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டார் அவர். அதாவது இவர் பாடம் எடுத்தார் இல்லையா, பாடம் எடுத்த பிறகும் இல்லை நான் தான் அவர் யார் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டார். இப்போ இந்த பாடத்தை இவர் ஒழுங்காக எடுக்கலையா, அவர் ஒழுங்காக படிக்கலையாங்கிறது நமக்கு தெரிய வேண்டாம். ஆனால் இந்திய அரசாங்கம் அதை பற்றி பேசலை. NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அது சம்மந்தமாக சொல்லலை. வெளியுறவுத்துறை அமைச்சர் அது சம்மந்தமாக இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லலை. வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த விக்ரம் மிஸ்ரி இது சம்மந்தமாக சொல்லலை. அதில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய, வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை வைத்து அதுக்கு பதில் சொல்ல, இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஏன் நீங்கள் சொல்லலைங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். அவர் ஒரு தடவை இல்லை 10 தடவை சொல்லியிருக்காரு நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னால். நீங்கள் இவ்வளவு மிரட்டிட்டு வந்த பிறகு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, ஆசிஃப் முனீரோட லஞ்சுக்கு போயிருக்கார். இவர் என்ன பாடம் எடுத்தார், ஆசிஃப் முனீருக்கு லஞ்சு கொடுங்கன்னு பாடம் எடுத்தாரான்னு நமக்கு சந்தேகம் வருது. ஏன் இதுக்கு இப்படி வெட்டி பந்தா இதுக்கு? உலகம் முழுவதும் எங்களுக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா உள்ளான பிறகும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு நாங்கள் இந்தியாவோட நிற்கிறோன்னு வெளிப்படையாக சொன்ன ஒரு நாட்டு சொல்லலாம். அதனுடைய பொருள் என்ன? அப்போ அதுவரை நீங்கள் சொன்ன விஸ்வகுரு, அதுவரை நீங்கள் சொன்ன 56 உலக நாடுகள்லாம் மதிக்குது. அவர் வந்து அப்படியே உலக அரங்கில் இந்தியாவினுடைய மரியாதை அப்படியே வானலாக உயர்ந்திருக்கு. ஒருவேளை காற்றுல பிறந்ததை தான் இவங்க வானலாவன்னு சொல்லிட்டாங்களான்னு தெரில. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நாட்டுக்கான மரியாதை அது நடத்துகிற பல விஷயங்களிலிருந்து இருக்கும். நீங்கள் இன்றைக்கி வந்து இஸ்ரேலை கண்டிச்சிருந்தீங்கன்னா, இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்யணும்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு மரியாதை வந்திருக்கும். நீங்கள் வந்து அதாவது ரவுடித்தனம் பண்ணுற ஒரு ஆளுக்கிட்ட அடியாளாக இருக்கிறவங்களுக்கு, ரவுடித்தனம் பண்ணுறவனுக்கு இருக்கக்கூடிய அதே மரியாதை அடியாட்களுக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை பயம் இருக்கலாம், மற்றபடி இருக்காது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். திரும்ப திரும்ப இதுக்குள்ளே ஏன் போய் நிற்கிறீங்க? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆண்டு இறுதியில் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட போகிறீங்க. நான் சொல்கிறேன், இப்போ ஏற்கனவே நெகோசியேஷன் நடந்துகிட்ருக்கு.
இப்போ அந்த ட்ரேடு இது வர்த்தக ஒப்பந்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, இந்திய அது என்ன விவசாய சந்தையை எனக்கு திறந்து விடுன்னு சொல்லுது. இந்தியா என்ன செய்ய போகுதுன்னு பார்ப்போம். அப்போனா தான் உங்களுக்கு 56 இன்ச்சு நீங்கள் விஸ்வகுருலாம் சொல்ல முடியும். இப்படி ஃபோனில் பேசணும், பயங்கரமாக திட்டி விட்டோம் தெரியுமா, தெய்வமே தெய்வமே நீ என்னை அடிச்சுக்க தெய்வமே அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரில. நீங்கள் இந்த மாதிரி பத்திரிகைகள் எழுதும்போது நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. மக்களை முட்டாளாக்குறாங்க, எவ்வளவு சீப்பாக நினைக்கிறாங்க. இட்ஸ் வெரி பேட். இதெல்லாம் தாண்டி தொடர்ந்து இந்த செய்தி பரப்பப்படுது, அதற்கு எதிர்த்தோ இல்லை ஆதரவு கொடுத்தோ பேசிட்டு இருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக இந்த செய்தி எழுதியிருப்பாங்க, எதை நம்புறது? அதுதான் நான் இது ஒரு இலக்கு இருக்குங்க. உண்மையிலே உங்களுக்கு மரியாதை இருந்ததுன்னா இப்படியெல்லாம் முட்டு கொடுத்து தூக்க வேண்டியதில்லை. சர்வதேச அரங்கில் இந்தியாவினுடைய மரியாதை குறைந்து கொண்டே போகிறது. அப்படி போகிற போது அப்புறம் இந்தியாவுக்குள்ள நரேந்திர மோடிக்கு, பிஜேபிக்கு, அவங்களுடைய ஆட்சிக்கு இருக்கிற மரியாதை குறைவதன் காரணமாக இல்லாத ஒன்றை இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் செய்கிறார்கள். என்னைய பொறுத்தவரை அது நீங்கள் பாகிஸ்தானில் சில குறிப்பிட்ட இதை டார்கெட் வச்சு இந்தியா அடிச்சிருக்கு, அப்படி தானே? துறைமுகம் காலியாயிருச்சு, தலைநகர் காலியாயிருச்சு அப்படின்னு நம்ம மீடியாங்கிற அந்த ரோலை அவங்க விட்டுட்டாங்க பெரும்பாலும் இந்தியாவில். அதை தாண்டி இது மாதிரியான பத்திரிகைகள், பாடம் எடுத்தார் மாதிரியான பத்திரிகைகள் இருக்கு இல்லையா, பாடம் எடுத்தார்னு சொல்கிறது மாதிரியான பத்திரிகைகள், இவங்க கற்பனை என்ன தோணுதோ இதை எழுதுகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நரேந்திர மோடி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒன்று இருக்குது. அதை இப்படி எழுதி பார்த்து சந்தோஷம் அடைஞ்சுக்கட்டும். நன்றி தோழர். நன்றி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.